அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா புதுசாக உள்ளே வரவங்க வந்த வேகத்தில் எக்ஸிட் ஆகிறாங்க மார்க்கெட்டை விட்டு. அது ரீசன் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, நாம் எடுத்திருக்க ட்ரேட்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகாத காரணம் தான் நம்ம மார்க்கெட்டை விட்டே மொத்தமாக வெளியில் எக்ஸிட் ஆகிடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நமக்கு இதில் 2 எக்ஸிட் இருக்குது. ஒன்று டார்கெட்டு, ஒன்று டார்கெட்டில் ஒரு எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸில் ஒரு எக்ஸிட்டு. நம்ம 2 எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. நம்ம 2லேயுமே வெளியே வரவே மாட்டோம், எக்ஸிட் ஆக மாட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த டிசிப்ளினாக இல்லாதால் நாம் இந்த மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிடுறோம். ஸோ நாம் எக்ஸிட் அப்படின்றது ஒவ்வொரு ட்ரேட்லேயும் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். நம்ம டிசிப்ளினாக நம்ம அந்த எக்ஸிட் 2ஐயும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் அந்த டாப் 10% இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூட நம்மளால் உள்ளே இருக்க முடியும். ஸோ அதனால் எக்ஸிட்டை கம்பல்சரி டிசிப்ளினாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா we are in the successful person.